என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை தேடி உன் அம்மா வந்திருக்கின்றேன். இன்று இரவோடு உன் ஆபத்து காலம் முடிய போகின்றது. தங்கமே, உன்னுடைய வீடு தேடி வந்துள்ள என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள். நீ எதிர்பார்த்த எதுவும் இதுநாள் வரை உனக்கு நடக்கவில்லை. நீ நினைப்பது ஒன்றாகவும் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கின்றது. குழந்தையே, நீ என்ன நினைத்தாலும் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கின்றது என்று வருத்தம் கொள்கின்றாய். எப்பொழுது இந்த நிலைமை மாறும் என்ற கேள்வியும் நீ என்னிடத்தில் கேட்கின்றாய். உன்னை நான் வந்து சேர்ந்து விட்டேன். உன்னுடைய ஆசைகளை பெற்றுவிட்டேன். இருந்தும் என்னுடைய நிலைமை இன்னும் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அம்மா என்று கேட்கின்றாய். உனக்கான பதிலை சொல்கின்றேன் கேள். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அது அவ்வாறு அல்ல. நீதியின் சதியால் நீ பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. குழந்தையே, நீ கவலை கொள்ளாதே. உனது பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக உன் அம்மா நான் சேர்த்து வைக்கின்றேன். நீ மனக்கவலையில் இருக்கின்றாய். உன் கண்ணும் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிக்கரம் நீட்டு. பிறகு உன்னுடைய மனக்கவலை, சோர்வு அனைத்தும் பறந்தோடி புத்துணர்வு உனக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும். உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்காக எதற்கு இவ்வளவு கவலை? உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளை சவாலாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடனே நேரடியாக மோதி வெற்றிக்காக நீ காத்திரு. என் தங்கமே, அந்த சக்தியை உனக்கு நான் அளிக்க தயாராக இருக்கின்றேன். நீ உதவி வேண்டும் என்று மனதில் நினைத்தாலே போதும். உனக்கு அனைத்து ரூபத்திலும் வந்து என்ன வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். நல்லதோ கெட்டதோ அதையெல்லாம் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்தவர்களை நான் புறந்தள்ளுவதே இல்லை. என் குழந்தையே, என்னை நம்பி வந்த உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன். மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் இசைப்பாடினாலும் கங்கணம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவே மனம் புண்படும்படி பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தால் உன்னுடைய மனதை நான் பல தோல்விகளிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன். அதை நினைத்தால் என்றும் உனக்கு கண்ணீர் வருகின்றது. கவலைப்படாதே. உன் இதயத்தின் அர்த்தம் எனக்கு நன்றாக கேட்கின்றது. நீ கண்ணீர் வடித்த பல அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளையே உனக்கு வெற்றியின் உரங்களாகும். என் தங்கமே, உன்னை ஒவ்வொரு கணமுமே நான் பாதுகாப்பேன். இனி உனக்கு வரும் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா? சில நேரம் ஏனம்மா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகின்றது? நாம் எவ்வாறு இப்படி யோசிக்கும் குணம் கொண்டவன் இல்லையே? பிறகு ஏன் என் மனதானது இப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தடை கேட்டு அடங்காமல் ஓடுகின்றதே? அதேபோல் என் எண்ணங்கள் எங்கும் அங்கும் திசை மாறுகின்றதே என்பதுதானே உன்னுடைய கவலை. என் அன்பு குழந்தையே, நீ அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ செல்லாதே. உன்னுடைய வாழ்க்கை என்னும் பயணம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே எண்ணங்களை அலைப்பாய விடாதே. அதை கட்டுக்குள் கொண்டு வந்து நல்லது மட்டுமே என்று நடக்கும் என்று நீ மனதார நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நல்லதும் நல்லதாகவே இருக்கும். நீ சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கண்டு மிகவும் பயப்படுகின்றாய். இது தவறோ, இது பாவமோ, நான் யாருக்காவது துரோகம் நினைத்து விட்டேனோ, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து வாட்டி வதைக்கிறது? இதிலிருந்து எப்படித்தான் நான் மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது உன் மனதில் ஆழமாக பதிந்து இருக்கும். பதிவேடுகளில் நீர் அவசியம். என் தங்கமே, மனதில் மறைத்து வைத்திருப்பது இவையெல்லாமே உனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காரியம் துன்பம் மட்டும் எனக்கு
உனக்கு தெரியாதா என்ன? அனைத்தையும் நான் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காத நீ இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணம். போகின்றேன் என் தங்கமே, எனக்கு தெரியும். பொறுமையோடு இரு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழப் போகின்றாய். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும். உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. உனக்கு பக்தி தூய்மையானது, உன் அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்குமே எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. இந்த பிறவியில் ஆரம்பத்தில் எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது. குழந்தையே, என்னை வணங்கிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்கள் நடைபெறப் போகின்றது. தங்கமே, விதிகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணம் தேடுவதில்லை. நாம் விதைக்கப்பட்டோம். எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதேபோல் இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும். நன்றாக வளருவாய், நன்றாக வாழ்வாய். உன்னை உயர்ந்த இடத்திற்கு உன் அம்மா நான் கொண்டு செல்வேன். கவலைப்படாமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் மௌனமாக அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே உன் அம்மா நான் வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுமையாக கண்களை மூடி பொறுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து கேள். என் தங்கமே, என் வாக்கினை நீ தினமும் கேட்கின்றாய். என் வாக்கினை கேட்ட நீ உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய வேலை விட்டு செல்ல வேண்டும் எந்த ஒரு அவசியமில்லை. உன் மனதில் இருக்கும் அத்தனையுமே உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையில் நீ பல நபர்களால் ஏமாற்றம் அடைந்து இப்பொழுது தனிமரமாய் நிற்கின்றாய். குழந்தையே, வாழ்க்கையிலும் நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம், நீ பார்த்து வைத்த அனைவரும் உன்மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று நீயாகவே கற்பனை செய்து கொள்வதுதான். குழந்தையே, அது உனக்கு நடக்காத ஒன்று. தாராளமாக நீ பிறர் மீது அன்பு வைத்துக்கொள். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதே அன்பை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. அது நிச்சயம் உனக்கு கண்ணீராக மாற்றப்படும். என் தங்கமே, கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். திசை தெரியாமல் அலைந்து கொண்டு திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வை நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை மட்டுமே கொடுக்கும். என் தங்கமே, தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு. அயர்ந்து ஒழியாமல் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க உன் அம்மா நான் தீர்மானித்து விட்டேன். குழந்தையே, நீ எனக்காக காத்திரு. உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையோடு காத்திரு. உனது பக்தி தூய்மையானது, அன்பு பரிசுத்தமானது. குழந்தையே, விரட்டி இருக்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம்முடைய பணம் என்ன பிறவியில் ஆரம்பித்தது அல்ல, எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வருவதுதான் நாம் செய்த புண்ணியம். நிச்சயம் என் அருளும் ஆசியும் நீ பெற்றிருக்கின்றாய். என்னுடைய பிள்ளைதான். நீ உலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய். என் குழந்தையே, கிரீடத்தை நீ பெறுவாய். இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு. கவலைப்படாமல் இரு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் மறைந்து போகும், தொலைந்து போகும். என் தங்கமே, அவர்கள் மத்தியில் உன்னை பிரிவாக இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்ற அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்த்த மந்திரத்தை தந்திரத்தை செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து இந்த வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தப் போகின்றேன். உனக்கு என்ன வேண்டுமோ அவதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். அவர்கள் மத்தியில் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு இதனை கேட்டுவிட்டு உறங்க செல். காலை விடியலில் நீயே வேகம் வந்து உன்னை விட்டு விலகிய சொந்தம் என்று உன்னை தேடி வரும். உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு வரும். தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு வரும். நம்பிக்கையோடு முழுமையாக கேள். உன்னுடைய வார்த்தையும் செயலும்
மட்டும்தான் சரியென்று வாதாடி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் என் தங்கமே. அவர்களுக்கு புரிய வைக்க காலம் என்ற ஒன்று உள்ளது என்பதை நானே உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன். நான் கூறியது போலவே நீ இத்தனை நாள் அமைதியாக இருந்து விட்டாய் என் தங்கமே. வாதாடுவதை நீ நிறுத்தியும் கொண்டாய். பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய். உன்னுடைய பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் நல்ல காலம் ஒரு நாள் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். உனக்காக காலம் கனிந்து விட்டது. உனக்கு பதில் கூற ஆயத்தமாகிவிட்டது. நானே உனக்காக சொல்லுவதையெல்லாம் அருள்வாக்கு கிடையாது, தெய்வ வாக்கு என் தங்கமே. உன் அன்னையின் சத்தியமாக நம்பிக்கையோடு கேட்பாயானால் நேற்றைய ஒரு நாள் இது முடிந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக, உன்னை வழிநடத்தும் குருவாக, உயிர் காக்கும் தாயாக, தந்தையாக, தோழியாக, வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக உன் அன்னை நானே உனக்கு துணையாக இருக்கக்கூடின்றேன். மனம் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிப்பதும் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நான் உன் கரம் எப்பொழுது பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகியதே இல்லை. இது உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என் தங்கமே. தீங்கு செய்தவர்களின் மீது ஒருபொழுதும் நீ மற்ற அதே தீங்கை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அவர்களுக்கு எல்லாம் உன் அருமை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருக்கின்றது. உன் தாயானவள் நானே அதனை புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். நீ இல்லாத வெறுமையை நானே அவர்களுக்கு வரவழைத்து கொடுத்திருக்கின்றேன். கைகளில் வைரமே இருந்தாலும் கூட அது முடியும், எனக்கு தெரியாது. அதனை தொலைத்த பிறகுதான் அதனுடைய அருமை புரிய வரும் என் தங்கமே. அப்படித்தான் உன்னுடைய மதிப்பை இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பூனை விழுந்ததற்காக தன்னை அவர்கள் வருத்தி கொள்ளும் காலம் இது எத்தனைதான் உள்ளது. உன்னை விட்டு விலகி சென்றாலும் கூட உன்னுடைய அன்பில் ஒரு துளி கூட குறையவில்லை அல்லவா என் தங்கமே. இந்த பேரன்பின் மீது வந்து செல்லும் காலம் இது ஒருபோதும் தோற்றுவிடாது. தோற்று போகவும் உன் அம்மா நான் விடமாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய கவலையை உணர்ந்து கொண்டு உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை தேடி வரும் காலம் கூடிய விரைவிலேயே வரத்தான் போகின்றது. அதற்கான மாற்றங்கள் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ காத்திருந்தது வீண் போகவில்லை குழந்தையே. நீ எதை இழந்தாலும் அதுவாகவே உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. என் அன்னை உனக்கு நான் துணையாக இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு எப்பொழுதும் வழித்துணையாக வந்து கொண்டே இருப்பேன். இந்த அன்னையின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.